கலங்காதே, பயப்படாதே, ஜெபம் பண்ணு, யுத்தத்தை கர்த்தர் கையில கொடு, ஆராதனை செய்து கொண்டிரு, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் பேசிவிட்டார்னா காரியம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கரங்களை மேல உயர்த்தும் போது இன்னைக்கு நீ சந்திக்கிற சில யுத்தங்கள் கர்த்தருடைய சத்தத்தின் கீழே தான் இருக்கு. கர்த்தர் முழங்க போகிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் திரள் வெள்ளங்கள் மேல் அசைகிறது. கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம். உங்க பொருளாதார புயல் அடங்கும், உங்க குடும்ப புயல் அடங்கும். உங்களுக்கு எதிர்த்து வந்த எல்லா எதிர்ப்புகளும் கர்த்தர் அடக்குவார். கர்த்தர் உங்களை ஜெயத்தில் வைப்பார். யோர்தான் பிரவாகித்து வந்தது, யோர்தான் திரும்பி போயிட்டு. எரிகோ எதிர்த்து நின்றது, எரிகோ சுக்குநூறாய் உடைந்தது. செங்கடல் பிரவாகித்து நின்றது, கர்த்தர் ரெண்டாய் பிரித்தார். அமாலேக்கியர் ஓங்கி வந்தார்கள், கர்த்தர் முழுமையாய் முடித்தார். அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற தன் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கையை தட்டி, இப்ப நான் சொன்னேனே ஓர் ஆமேன், நான் சொன்னேனே ஓர் அல்லேலூயா, நாளைக்கு வெற்றி என்ற முழக்கத்தோடு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா.